ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு சோல்ஜர்ஸ் கேமிங் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நண்பா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேம் விளாட ஆரம்பிச்சாச்சு நண்பா. எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து பிஆர் ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்கோம் நண்பா. இங்கே ஜோன் சர்வேலாம் யாருமே கிடையாது. அதேமாதிரி இந்த மேட்ச் யார் யார் போனோம்னா இப்போ நானே இட்டாச்சி நரோட்டோ மகிழ்ச்சி பிரசன்னா அதில் இட்டாச்சி நிற்க நேம் தான் நண்பா நான். சரிங்களா, இப்போ பாருங்க நல்ல மேட்ச் தான். பசங்க எல்லாம் அப்சர்வேட்டி போலான்னாங்க. சரி 3 பேர் அப்சர்வேட்டி போகிறாங்க முடிஞ்சோன்னு நம்ம கட்டல் சார் இறங்கி நீட்டாக அடிச்சுக்கலாம், பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து நான் இங்கே இறங்கினேன் நண்பா. ஆனால் ஆக்சுவலி நடந்த விஷயமே வேறு நண்பா. இன்னும் என்னன்னா கொஞ்சம் ஸ்பீடாக மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்லாம் அப்பா நினச்சிக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ 2x வச்சுருக்கேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டோம், வீடியோ ஷார்ட் ஆகட்டும் அப்படின்னு 2x ஸ்பீடாக வச்சுருக்கேன் கொஞ்சம். சரிங்களா, இப்போ பாருங்கள் இங்கே ஒரு ஃபைட் ஒன்று போச்சுல, அங்கே பாருங்கள் ஃபைட் போயிருக்கு. இப்போ அந்த வீட்டில் ஓடுறாமல் கொடுத்தேன், மேலே ஓடுறாமாங்க. சரி மெடிக்கெட் சுற்றுவான் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நண்பா. சரிங்களா, கீழே வருவானா, ஆனால் கீழே வரவே இல்லை, தலை மேலே தான் கொஞ்சம் மெடிக்கெட் சுற்றிட்டான். ஜம்ப் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா அவன் மேலே தான் உட்காந்துருக்கான். சரி அவன் மேலே ஏறி அடிச்சிடலாம்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளே என்னை M6 எடுத்து மேலே இருந்து அடிச்சிட்டான் நண்பா. இங்கே பாருங்க மகிழ்ச்சி வராது, அவருக்கும் நல்ல ஒரு MP5 வச்சு அழுத்தி பிடிச்சிட்டான் நண்பா. நான் ஆகிட்டேன் நண்பா. அதுலேயும் இங்கே நம்மளால் வந்து நரோட்டோவும் பிரசனாவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நண்பா. அவனை அடிச்சிட்டாங்க நாட்டோ. அதனால் இப்போ மகிழ்ச்சி ரிவே பண்ண சொன்னோம். ரிவே பண்ணுறதுக்கானே மகிழ்ச்சி ரிவே பண்ண போயிட்டாரு. இங்கே ரிவே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரசனா ஃபேமஸ் வச்சு அழுத்திட்டு இருப்பாங்க நண்பா. பிரச்சனை அங்கே வந்து இங்கே பாருங்க ஃபேமஸ் எழுதிட்டு இருக்காருங்களா. நான் டேமேஜ் ஆகிட்டா சரி இதை விட்டு அடிச்சலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்புறம் இங்கே அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க மெடிக்கெட்லாம் போட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அதுலேயும் பிரச்சனாட்ட ஒரு வந்து புதுசாக இங்கே இருப்பான். பிரச்சனை அடிச்சிட்டாங்க அவனை. இப்போ பாருங்க அடுத்த நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து ரிவே பண்ண சொல்லியிருந்தேன். அவர் ரிவே பண்ணுறதுக்கான மூவ்மெண்ட் கொடுத்து போயிட்டு இருக்கா. அப்படி அதுலேயும் இங்கேருந்து ஒரு டீமே வைப் பண்ணிட்டாங்க நண்பா. இங்கே டீம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்மளை ரிவே பண்ணி விட்ருவாங்க. ரிவே பண்ணிவிட்டுனா சரி நம்ம இந்த கட்டில்ஸ் எல்லாம் அடி வாங்கணும், சரி போய் திருப்பி பேக் இது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி இறங்க ஆரம்பிச்சிச்சு நண்பா. ஆனால் என்ன நேராக அங்கே கட்டில்ஸ் எல்லாம் இறங்கினா எங்கே ஒன்று ஸ்குவாடாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி லாங் சூட் ஏதாவது கன் இருக்கா அப்படின்னு பாருங்க. கீழே இறங்க நண்பா. இறங்கினோடனே அந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா SKS கன் இருந்துச்சு நண்பா. கன்னை எடுத்துகிட்டு நான் அப்புறம் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன் நண்பா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் கில்லே அடிக்க முடியாது நண்பா. சும்மா ஜாலியாக OPS ஸ்பீட் இருப்பேன் நண்பா. ஏன்னா பிஆர் ரேங்க் புஷ் உங்களுக்கே தெரியும், கிராண்ட் மாஸ்டர் லாபி தான் வரது எல்லாமே கிராண்ட் மாஸ்டர் லாபி தான், ரீஜன் லாபி தான் வருது. இன்னொன்று என்னென்னா நண்பா, இப்போ இங்கே நான் பாருங்கள் இங்கே சைலன்ஸ் ஆகினாலே வந்து சைலன்ஸ் ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாஸ்டர் 5 ஸ்டாரில் இருக்கும் நண்பா. இப்போ எனக்கு கிராண்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 500 பாயிண்ட் தான் நண்பா தேவை. அதேமாரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. இந்த கேர்ள்ஸ் வீடியோ போட்டால் மட்டும் எல்லோரும் போய் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறீங்க. அதே பாய்ஸ் நம்மளும் போகிறோம், நம்மளும் தமிழ்நாட்டு பிளேயர் தான் நண்பா, நம்ம ஒன்றும் வடக்கன்ஸ்லாம் கிடையாது. கொஞ்சம் நீங்களாம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நண்பா. இப்போ பாருங்க நண்பா, இப்போ இங்கே உட்காந்து ட்ராப் அடிக்க ஆரம்பிச்சு நண்பா. ஏன்னா லெவல் 4 வச்சுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு பொறுமையாக போய்க்கலாம். ஏன்னா இங்கே ஜோன் சரியெல்லாம் இங்கே யாருமே ஒரு ஆளும் கிடையாது நண்பா. அதனால தான் ஏன்னா வெயிட் பண்ணி ஆடினா தான் நாங்கள் எப்படியாவது இந்த மேட்ச் முடிச்சு போய் ஆக முடியும் அப்படின்னாண்டி வெயிட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டோம் நண்பா. பாருங்க அது மாதிரி மகிழ்ச்சி நான் செத்துட்டாரு. இங்கே ஒருத்தன் காரில் போவான். இப்போ காரில் போன நல்லா நோட் பண்ணிக்கோங்க நண்பா. நான் க்ளோஸாக எடுத்துகிட்டு வந்தேன், மாறிடுச்சு. அதெல்லாம் க்ளோஸை திருப்பி மாற்றிட்டேன். இப்போ பாருங்க திருப்பி இங்கே போனான்னா அதுமாதிரி அங்கே வராமல் இருக்கேன். அப்புறம் அடுத்து அவங்க ரிவே பண்ணுற வீட்டுக்கிட்ட போவான் நண்பா. அதுலேயும் அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இறங்கிடுவான். அவனை பிடிச்சி அடிச்சுட்டேன், அடிச்சு நான் ஆகிட்டான். இப்போ பாருங்க எதிர்த்து இங்கே நான் போயிட்டு இருக்கேன்னா அதுமாதிரி பாலத்து மேலேருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சான் நண்பா. இப்போ ஸ்கோப் போட்டு பார்ப்பேன், அவன் துளிக்கோடு தான் தெரியும், ஆனால் தலை ஹெட்டே மாட்டாது எனக்கு. இங்கே பாருங்க அவன் ஓடுறான் பாருங்க, அங்கே பாருங்க காட்டுறேன் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா. அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் AK வச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அவன் பிரச்சனை வந்து நான் ஆகிட்டேன். அப்படி சரி அவரை போய் பார்ப்போம், விட்டா 2 பேர் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் மூவ்மெண்ட் கொடுத்து போக ஆரம்பிச்சு நண்பா. பாருங்கள் இந்த வீட்டில் இப்போ அவங்க ஒருத்தர் அந்த நேரத்துக்கு அடிச்சிட்டாரு. நான் யாரே பிரச்சனாவே ஏஞ்சி அடிச்சிட்டான் ரிவே பண்ணுவோம். இப்போ பாருங்கள் அவன் ஒருத்தர் தான் அடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்டு சொல்லியிருப்பானாட்டுக்கு அவன் டக்குன்னு அங்கேருந்து ரிவே பண்ணி விட்டுருப்பானாட்டுக்கு இறங்கி இங்கே அடிக்க வந்துட்டான். இங்கே வந்துட்டு அதுலேயும் க்ளோஸாக நல்லா டேமேஜ் ஆகிட்டு ஓடாமல் இப்போ பாருங்கள் ஜம்ப் பண்ணி தலையிலேயே ஒரு அடி. தலையில் அடித்தா பைசான் அடிச்சா 45 நண்பா. நல்லா ஷார்ட் ரேஞ்ச் வந்து பைசான் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நண்பா, யாராக இருந்தாலுமே பயப்படாமல். சரிங்களா, இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு அப்படி இந்த மேட்ச் முடிஞ்சு. இங்கே வந்து அவ்வளோதான் கில்லு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதுலேயும் மகிழ்ச்சி செத்துருவார். சரி செத்தோடனே சரி அவர் ரிவே பண்ணி விட்டு பார்த்தா பீமா செட்லேருந்து ஸ்குவாட் வர ஆரம்பிச்சிடுவாங்க நண்பா. நான் பாருங்கள் இப்போ இங்கே நின்று பார்ப்பேன், ஒன்றுமே தெரியாது. சரி மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மூவ்மெண்ட் கொடுத்து மேலே போக ஆரம்பிச்சு நண்பா. பாருங்கள் அங்கே பார்த்துட்டு இருப்பேன், அங்கேருந்து ஒருத்தவங்க கரெக்டாக ஓடி வருவான், நல்லா டேமேஜ் கொடுத்து நாக் ஆயிடுவான். சரி அவனை கில்ல இடத்துலலாம் பார்த்தா க்ளோவல் பண்ணி கவர் ஆகும். க்ளோவில் அடிச்சு அடிக்க ஆரம்பிச்சு நண்பா. இத்தனைக்கும் நம்மளாம் தமிழ்நாட்டு பிளேயர் தானே, ஸோ அதனால் நமக்குலாம் அழுத்திப்பிடி இது கிடையாது, கஷ்டம் கிடையாது நண்பா. அழுத்திப்பிடி போய் அடிக்காம அழுத்தி பிடிக்காத ஆரம்பிச்சிச்சு நண்பா. அவனை கில்ல எடுத்தாச்சு நண்பா. அடுத்து எப்படியே நான் இங்கே நின்று பார்ப்பேன் வேறு எவனா வரானான்னு பேக்கப் கொடுக்கலான்னு. ஆனால் இங்கே எவனும் வரமே தெரியல. சரி ஓகே இறங்கி கீழே போக ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன் நண்பா. இப்போ பாருங்கள் இங்கே நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நான் இங்கே போயிட்டுருக்கேன்னா
கரெக்டாக எங்கிட்டலாம் எல்லாமே முடிஞ்சு நண்பா. மேட்ச் இப்போ வரையும் 3 கில் அடிச்சிருக்கேன். சரிங்களா, ஒரு டைம் செத்துட்டேன், இதை 3 கில் அடிச்சிருக்கேன். இங்கே பாருங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே லைட்டாக அப்படியே முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நண்பா. ஆனால் என் டீம்மேட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜோன் 10 தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, மைனஸ் ஆச்சுன்னா 40 50 மைனஸ் ஆகுது. ப்ளஸ் ஆனால் மட்டும் 20 25 தான் ப்ளஸ் ஆகுது போயாவே அடித்தாலும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பின்னாடி ஜோன்குள்ளேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நண்பா. கார் எடுத்துட்டாங்க எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபுல்லாக வந்து கார் கேரக்டர் அந்த இதுன்னு ஒட்டு லஸ்க்குன்னு எல்லாமே விட்டனால எல்லாம் கார் எடுத்துட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நண்பா. எங்கே நின்னாலும் வந்து கார் விட்டு ஏற்றிடுறாங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்த மகிழ்ச்சி அடித்தான், அவனை அடிச்சிட்டேன். நான் நல்லா டேமேஜ் கொடுத்து அடிச்சிட்டேன். சரி, இங்கே முடிஞ்சு மகிழ்ச்சி ப்ரோ வந்து லூட் எடுத்துக்கங்க அப்படின்னு அவர் இப்போ தான் இறங்கியிருப்பார். இறங்கி லூட் எடுக்க ஆரம்பிச்சுவார். சரி, இங்கே எவனா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஸ்கோப் போட்டுலாம் பார்ப்பேன். இங்கே ஒருத்தனை இருக்க மாட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவேன். அங்கே பாருங்க பிரச்சனை அடி வாங்கிட்டான். சரி அப்படி போனால் அங்கே பாருங்க மகிழ்ச்சி ப்ரோ அது போய் அடி வாங்கிட்டாரு. சரி, மூவ்மெண்ட் கொடுத்து முன்னாடி போகலாம் பார்த்தா அந்த மூலையில் உட்காந்துருப்பான் பாருங்க, ஒரு மரத்துக்கு பின்னாடி எப்படி உட்காந்துருப்பான் பாருங்க. இங்கே பாருங்க உட்காந்துருந்தானே, அவ்வளோதான். 4 அடி அடிச்சோன்னே அவன் நாக் ஆகிட்டான். அடிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்து அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன் நண்பா. அவன்கிட்ட நேராக ஓடிட்டு இருக்கேன். எங்கே இருந்து அடிப்பாங்கன்னே தெரியாதுல்ல, ஏன்னா ஸ்குவாட் பின்னாடி இருந்து வருது. சப்போஸ் நம்ம முன்னாடி ஏறும்போது கரெக்டாக அடித்தா தலையிலே வந்துடும். ஏன்னா கீழேருந்து ஏறுறோம் நண்பா. அதனால் கொஞ்சம் சைடில் ஏறி அப்படி குழந்தைட்டு அப்படி போக ஆரம்பிச்சு நண்பா. இப்போ பாருங்க அவ்வளோ அவன் செத்துட்டான். பட் ஆனால் அவன் லூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் ஒரு MP40 எல்லாமே வச்சுருக்கான். நல்ல லூட்டு தான் அவன்கிட்ட இருந்தது எல்லாமே. சரி, திருப்பி எங்கே இறங்கி லூட் எடுத்துருவான்னு சொல்லி அங்கே ஒரு லேண்ட்லைன் ஒன்று வச்சுட்டு இந்த கார் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் நண்பா. இதுக்கு மேலே ஜோனுக்குள்ளே இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்கு மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா கார் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் நண்பா. இப்போ பாருங்க, இப்போ நல்லா கார் எடுத்து நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா இங்கே பாருங்க அங்கே ஒருத்தர் இறங்குறானா. சரி இறங்குவானே இப்போ தான் இறங்குவானாட்டுக்கு பார்த்தா கீழே ஒருத்தர் ட்ராப்லர் அடிச்சிருக்கான். ரைட் 2 பேர் இருப்பாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை அடிக்க ஆரம்பிச்சு நல்ல டேமேஜ் ஆகும். ஒரு ப்ளோல் அடிச்சு அங்கே பாருங்க கார் எடுத்து ஓட பார்ப்பான். சரி, அவனை அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒருத்தர் ட்ராப் அடிச்சிருந்தால அவனை அடிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு நல்ல டேமேஜ் ஆகும். ஆனால் இன்னொருத்த பாருங்க ரைட் சைட்லேருந்து வரான். அவனுக்கும் அடித்தான், அவன் நாக் ஆகிட்டான். அங்கே பாருங்க ஆல்ரெடி அடிச்சிருந்தானா, அவனை நாக்கு அடிச்சிட்டான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோ தான் வந்திருக்கு. ஆனால் பார்த்துக்கோங்க, ஆனால் 2 நாக்கு வச்சுருந்தாலும் இங்கே இன்னொருத்தரங்களா. இது 3வது நாக்கு. இங்கே பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்த அந்த பாருங்க அப்படியே ட்ராப் அடிச்சுட்டு அடி வாங்கினாலும் அவன் தான் வாங்கிட்டானா அடி வாங்கினானா. இங்கே பாருங்க இப்போ 4 கிலோ வரணும். ஆக்சுவலி எனக்கு பாருங்க எத்தனை கிலோ வருதுன்னு, அந்த 7 8 கிலோ தான் வந்திருக்கு. நான் 9 கிலோ வர நேரத்தில் 8 கிலோ தான் வந்திருக்கு. 1 கிலோ ஓசி கிலோ ஒன்று கொடுத்துட்டான். இந்த கிராண்ட் மாஸ்டராக இருந்தாலே எவனா ஒருத்தன் அடித்தாலே ஓசி கிலோ ப்ளோவில் அடிச்சு ஓசி கிலோ எடுத்துட்டான். சரி, மெடிக்கிட் இல்லைன்னு சொல்லிட்டு மெடிக்கிட் எடுத்துட்டு இருந்தேன் நண்பா. இப்போ பாருங்க இந்த இடத்துல இன்னொரு தரமான சம்பவம் என்ன தெரியுமா இதெல்லாம். இப்போ ஒருத்தன் இங்கே பாருங்க மெடிக்கல் எனக்கு மெடிக்கல் கம்மியாகிடுச்சு. ஆனால் ஒரு பவர் மெடிக் போட்டு போகலாம் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக் போட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நண்பா. மூவ் பண்ண இங்கே பாருங்க ஒரு சோலார் டயர் போட்டு வரா பாருங்க, முன்னாடி வரா பாருங்க. அவன் சோலார் டயர் தானே போட்டுருக்கான். அழகாக நீட்டாக கார் எடுத்து எஸ்கேப் பார்க்க வேண்டியது தானே. ஆனால் பாருங்க என்னை தெரியாமல் என்னை அடிச்சிட்டான். நான் சரி எங்கடி தம்பி சோலார் டயர் போட்டு போகிறேன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சேன். அவன் கார் ஸ்கின் வைக்கலையாட்டுக்கு நல்லா அடி விழுந்துருச்சு. அங்கே என் நண்பனும் அடிச்சிட்டான். அடிச்சுன்னு இங்கே நான் ஒரு அடி தான் அடிப்பேன். டீமேட் ஆயிடுச்சு நண்பா. இப்போ பாருங்க அதுக்கப்புறம் நான் இங்கே சரி பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே. அவன்கிட்ட ஏதாவது லூட் கீட்டு இருக்கான்னு பார்க்கறானே அவன்கிட்ட போய் அப்படியே செக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு அந்த லூட் எடுப்பேன். எடுத்துகிட்டு அங்கே பார்த்தா அதுலேயும் நம்ம வாழ்த்து நாக் ஆகிட்டேன் அர்த்தம். சரி ஓகே, அவங்களுக்கு கீழே போனால் நம்மளே அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே இருந்து பேக்கப் தரலான்னு சொல்லிட்டு மேலே மூவ்மெண்ட் கொடுத்து மேலே ஏற ஆரம்பிச்சு நண்பா. மேலே ஏறிட்டு இருக்கேன். அங்கே பாருங்க பிரச்சனை அடிச்சுட்டு இருக்கான். நான் அவனுக்கு பேக்கப் தரலான்னு சொல்லிட்டு இங்கே நின்று பார்ப்பேன். வெளியே வருவான். நான் ஸ்கோப் வைப்பேன். அந்த தெரியும் நல்ல டேமேஜ் கொடுப்பேன். 2 பேர் இருப்பாங்க ஆக்சுவலி. நானும் ஒரு ஆள் தான் இருப்பாங்க வச்சுட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவேன். இங்கே பாருங்க இந்த ஒருத்தன் வரானா, அவன் பின்னாடி இன்னொருத்தன் வரானா. 2 பேர் இருக்காங்களா. சரி ஓகே 2 பேர் தான் இருக்காங்க, நம்ம 4 பேர் ஏறுறோம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நானும் ஷார்ட் ரேஞ்சு போகலான்னு சொல்லிட்டு MP40 எடுத்து ஏறினேன் நண்பா. இங்கே பாருங்க அந்த ஜன்னல் ஒருத்தன் ஓடுறானா, இங்கிட்டு தான் குதிப்பான்னு சொல்லிட்டு இங்கே ஜம்ப் பண்ணி பார்த்தா இங்கிட்ட ஆளக்கானா எங்கடா வரல அப்படின்னு பார்த்தா உள்ளே திருப்பி ஓடிட்டு இருப்பான். சரி அழுத்துனா இன்னொருத்தன் 2வது ஒருத்தன் வந்து MP40 தலையிலே அடி வாங்கிடுவான். அடி வாங்கினா ஆனால் நாக்காக மாட்டான். பாருங்க ஆல்ரெடி அடித்தவன் வந்துருப்பான் பார்த்தா அவனை அடிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இங்கே போய் மூவ்மெண்ட் கொடுத்து அப்படியே முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன்பா. இங்கே பாருங்க இப்போ டக்குன்னு இங்கிட்ட ஒருத்தன் தானே அவனையும் அடிக்கலாம் பார்த்தா அவனையும் நம்ம டீம் அடிச்சிட்டாங்க. சரி ஓகே இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், ஆனால் அவன் இந்த குளோலுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டாக மேலே ஏறி பேக்கப் தரலாம்னு சொல்லிட்டு இங்கிட்ட வருவேன். இங்கே பாருங்க திருப்பி என் பின்னாடியே வந்திருக்கான் பாருங்க. அங்கே வந்து லான்ச் பேட் போடுவான். கரெக்டாக ஒரு ஹெட்செட்டு நல்ல பாடியில் டேமேஜ் ஆயிரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்பா. சரிங்களா, அவனை அடிச்சுட்டு இருக்கும்போது அடிச்சிட்டேன். இங்கே பாருங்க அடுத்த இன்னொருத்தன் வந்து அடிக்கிறான், அவனையும் அடிச்சிட்டேன். இப்போ பாருங்க இங்கே ஒருத்தன் அடிப்பான், பிரச்சனாவும் அடிச்சுட்டு இருப்பான். நானும் அழுத்துறேன், என்னடா அழுத்துறோம் அவன் இன்னும் சாக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி அதுக்கப்புறம் குளோவை சுற்றி போட்டுருப்பான். அதுக்கு மெடிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். சரி ஓகே வெளியே வருவான் அடிச்சுக்கலாம் பார்த்தா அதுவுமே ஜோனில் எலிமினேட் ஆயிடுவான். ஏன்னா லாஸ்ட் நான் தான் அடிச்சா ஆனால் நாக் ஆகிட்டான், டீமே போயிடுச்சு. இங்கே பாருங்க இங்கே ஒருத்தன் நாக் வைக்கிறேன்னா அடுத்து இங்கேயும் ஒரு ஆள் அடிப்பேன் பாருங்க. இப்போ மொத்தம் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 12 கிலோ வரணும். 2 கிலோ ஆல்ரெடி 10 கிலோ அடிச்சு இப்போ 2 கிலோ நாக்கு வச்சிருக்கேன்.
ஆனால் இங்கே பாருங்க இப்போ கில்லு வரும்போது மட்டும் பாருங்க ஒரு கிலோ தான் வந்திருக்கு, 11 கிலோ வந்திருக்கு. ஆனால் போயா வாங்கியாச்சு. எப்படி தான் தெரியல நண்பா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா போங்க நண்பா.